Hi viewers, welcome to our TNPC Skill Academy. TNPC group எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா TNPC Skill Academy சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சொல்லகராதியில இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா ஊர் பெயர்களின் மறுவூவை எழுதுக அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. இப்ப எடுத்துக்காட்டு இதுல புதுச்சேரி, புதுவை, மன்னார்குடி, மன்னை, மயிலாப்பூர், மயிலை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஊரை இப்போ ஷார்ட்டா மாறினதோ அந்த மாதிரி இருக்கிறது தான் மருவு. ஸோ அந்த டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல நம்ம நேத்தி வந்துட்டு இப்போ சொல்லகராதியில நம்ம வந்துட்டு சொல்லும் பொருளும் அறிதல் வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டிருப்போம். ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இது. ஸோ அதனால நான் இந்த வீடியோ நான் போடலை. இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு பொருள் தரும் பல சொற்கள் மாதிரியே தான் வரும். அண்ட் அதே மாதிரி கோடிட்ட சரியான அதே மாதிரி நம்ம படிச்ச வரைக்கும் உள்ளது தான் கோடிட்டனத்திலையுமே கேட்டிருப்பாங்க. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் அப்படின்னு இதுவுமே என்னன்னா நம்ம சொல்லும் பொருளும்ல படிச்சோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி உள்ளது தான் இங்க பொருத்தமான பொருளை அந்த மாதிரியும் கேட்பாங்க. அதனால அடுத்து நம்ம பார்க்க போறது ஊர் பெயர்களின் மறுவூவை எழுதுக. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு. மறுவூ அப்படின்னா ஒரு சொல்லின் அல்லது சொற்றொடரின் இயல்பான முழுமையான வடிவம் தான் மருவு. பேச்சு வழக்கிலோ அல்லது காலப்போக்கிலோ திரிந்து சுருங்கி வழங்கும் நிலையை குறிக்கும். அதாவது மருவுங்கிறது ஒரு சொல்லின் சொற்றொடர் இயல்பாக முழுமையான வடிவம் இருக்கும். அது பேச்சு வழக்கிலையோ நம்ம சொல்ல ஒரு வார்த்தையை சொல்ல திருப்பி சொல்ல அது காலப்போக்கில் என்ன ஆகும்னா அது சுருங்கி அதான் சொல்ற ஷார்ட்டா அந்த நிலைக்கு அதுக்கு பேரு தான் மருவு அப்படின்னு சொல்லுவாங்க. சொற்களை திரும்ப திரும்ப பயன்படுத்தும் போது வேகமாக பேசும் போதும் உச்சரிப்பை எளிதாக்கும் முயற்சியிலும் இந்த மாற்றம் நிகழலாம். அதுதான் மருவு. இப்ப மருவு ஊர் பெயர்களின் மருவு. இப்ப ஊர் பெயர் முன்னாடி இருந்த பெயர் இப்போ ஷார்ட்டா மாறினது. அதாவது மருவு அப்படிங்கிற பெயர்ல மாறினது எல்லாம். அப்படிங்கிற ஊர்ல என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். திருச்சிராப்பள்ளி அப்படின்னு இருந்தது, இப்போ திருச்சி அப்படின்னு மாறி இருக்குது. கோயம்புத்தூர் கோவை. தஞ்சாவூர்னா தஞ்சை. திருநெல்வேலினா நெல்லை அப்படின்னு மாறிடுச்சு. காஞ்சிபுரம்னா காஞ்சி. நாகப்பட்டினம்னா நாகை. மயிலாப்பூர்னா மயிலை. அதே மாதிரி இதுமாரி நிறைய இருக்குது. உதகமண்டலம்னா ஊட்டி இல்லைன்னா உதங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. புதுச்சேரினா பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி புதுவை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாண்டிச்சேரி அப்படிங்கிறது தான் புதுச்சேரிங்கிறது, பாண்டிச்சேரிங்கிறது தான் அதோட மருவு. ஸ்ரீரங்கம்னா ரங்கம். விருத்தாச்சலம் அப்படின்னு இருக்கிறது இங்க விருதுன்னு சொல்லுவாங்க. விருதுனுக்கே இல்லைன்னா விருதாசலம். விருத்தாச்சலம்ங்கிறது விருதாசலம் அப்படிங்கிறதும் இங்க மாறி இருக்குது. பாளையங்கோட்டை அப்படிங்கிறது இங்க பாளையம் அப்படின்னு மாறி இருக்குது. திருச்செந்தூர் செந்தூர். மன்னார்குடி மன்னை. மன்னார்குடிங்கிறது மன்னை. சைதாப்பேட்டை அப்படிங்கிறது சைதைன்னு மாறி இருக்குது. கன்னியாகுமரினா குமரி மாவட்டத்தின் பெயராக. கும்பகோணம் குடந்தை. கும்பகோணம் அப்படின்னா குடந்தை. உடுமலைப்பேட்டைனா உடுமலை. சிதம்பரம், அதாவது இது பேச்சு வழக்குல சிலரால் சொல்லப்படுறது சிதம்பரங்கிறது, சிலரால் சொல்ல வர்றது சிதம். தேனி அல்லி நகரம் அப்படிங்கிறது தேனி அப்படின்னு மாறி இருக்குது.
புதுக்கோட்டை அப்படிங்கிறது புதுகை. புதுக்கோட்டை அப்படிங்கிறது புதுகை. இப்போ வந்துட்டு இந்த மருவு பெயர் வந்துட்டு எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லேருந்து எடுத்து லாஸ்ட் 6 இயர்ஸ் 7 இயர்ஸ்லேருந்து நான் எடுத்து போட்டிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸு. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கீழ்கண்டவற்றுள் எது மருவு பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் மதுரை, தஞ்சாவூர், மயிலாப்பூர், கோவை. இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது மருவு பெயர் அப்படின்னா கோவை. கோயம்புத்தூருங்கிறது கோவையா மாறுச்சு இல்லையா? ஸோ இதுதான் கோயம்புத்தூர் வந்து கோயம்புத்தூரோட மருவு வந்து கோவை. ஸோ இதுதான் அங்க மருவு பெயர். அடுத்து ஊர் பெயர்களின் மருவுவை எழுதுக அப்படின்னு கொடுங்க. இங்க கொஷின் ஊர் பெயர்களின் மருவுவை எழுதுகன்னு சொல்லிட்டு இங்க திருச்சிராப்பள்ளி கொடுத்துருக்குறாங்க. இப்ப திருச்சிராப்பள்ளியோட மருவு என்ன? திருச்சி. திருச்சிராப்பள்ளியோட மறுபெயர் வந்து திருச்சி. ஊர் பெயரின் மருவுவை எழுதுக. கும்பகோணத்தோட மருவு எழுதுக அப்படின்றதாங்க. கும்பகோணத்தோட மருவு வந்து குடந்தை. குமரியோட குமரி அப்படிங்கிறதோடது வந்து கன்னியாகுமரி. மதுரைக்கு கிடையாது. சைதை அப்படிங்கிறதுக்கு சைதாப்பேட்டை. ஸோ நம்ம கொடுத்திருக்கிறது இங்க கும்பகோணம், அதுக்கு குடந்தை தான் மறு பெயர். ஊர் பெயரின் மருவை அறிந்து பொருந்தா இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ஊர் பெயரின் மருவை அறிந்து பொருந்தா இணையை கண்டறிக அப்படின்னு இருக்குது இல்லையா? அதாவது இங்க இருக்கிறதுல எது பொருந்தாததா இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. புதுச்சேரி, புதுவை. புதுச்சேரி, புதுவை இது கரெக்ட். புதுக்கோட்டை, புதுமை. கும்பகோணம், குடந்தை. கும்பகோணம், குடந்தை தான் மறுபெயர். ஸோ இதுவுமே கிடையாது. நாகப்பட்டினம், நாகை இதுவும் கரெக்ட். நமக்கு பொருந்தாததுதான் கேட்டிருக்காங்க. ஸோ புதுக்கோட்டை, புதுமை. நமக்கு புதுக்கோட்டையோட மறுபெயர் வந்து புதுகை தான். ஆனா இங்க புதுமை இருக்கு. ஸோ இதுதான் இங்க பொருந்தா இணையை கண்டறிக. இதுதான் நமக்கு இங்க கரெக்டான ஆன்சர். அடுத்து ஊர் பெயர்களின் மருவுவை பொருத்துக அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. கோயம்புத்தூர் அப்படிங்கிறதுக்கு கோவை. கோயம்புத்தூருக்கு கோவை. நாகப்பட்டினம், நாகை. நாகப்பட்டினம்னா நாகை. புதுச்சேரி, புதுவை. புதுச்சேரினா புதுவை. புதுக்கோட்டை அப்படின்னா புதுகை. புதுச்சேரினா புதுவை, புதுக்கோட்டைனா புதுகை. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இது ரெண்டுத்துக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான விடை. அடுத்து சரியான ஊர் பெயரின் மருவு எது? இப்ப இங்க கொடுத்திருக்கிறதுல வந்துட்டு சரியான ஊர் பெயர் எது, மருவோட ஊர் பெயர் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. புதுச்சேரி, புதுவை. புதுகைன்னு இருக்கு. ஸோ புதுச்சேரினா நமக்கு புதுவை தான் வரணும். அதனால இது கரெக்ட், தப்பான ஆப்ஷன். புதுக்கோட்டை, புதுவை. புதுக்கோட்டைனா இங்க புதுகை தான் வரணும். ஸோ அதனால இதுவுமே தப்பு. உதகமண்டலம், உதகை அப்படின்ட்டு இருக்கு. இதுதான் இங்க கரெக்ட். கும்பகோணம், கும்பை. இதுவுமே தப்பு. ஸோ உதகமண்டலம், உதகைங்கிறது தான் மருவு, சரியான மருவு. அடுத்து தில்லை என அழைக்கப்படும் ஊர் எது அப்படின்னு கேக்குறாங்க. தில்லை அப்படிங்கிறது என அழைக்கப்படும் ஊர் அப்படின்னா சிதம்பரம். தில்லை என அழைக்கப்படும் ஊர் வந்துட்டு சிதம்பரம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவுமே ஒரு டைம் ப்ரீவியஸ் கொஷின்ஸ்ல வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ நான் அதுல இருந்து எடுத்து போட்டிருக்கேன். மருவுங்கிற இதுல இருந்து இது கேட்டிருக்கிறாங்க. ஊர் பெயர்களையும் அதன் மருவையும் பொறுத்துக அப்படின்னு. தஞ்சாவூர்னா தஞ்சை. திருநெல்வேலினா நெல்லை. கும்பகோணம்னா குடந்தை.
சாரி, கோயம்புத்தூர் விட்டுட்டேன். கோயம்புத்தூர்னா கோவை, கும்பகோணம்னா குடந்தை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இங்க கரெக்டான ஆன்சர். அடுத்து ஊர் பெயரின் மறுவுவை எழுதுக. மயிலாப்பூர் அப்படிங்கிறதுக்கு மயிலாப்பூரோட நான் அதில் கொடுத்துருக்குறானான்னு தெரியல. மயிலாப்பூரோட மறுவு பெயர் வந்துட்டு மயிலை. மயிலாப்பூரோட மறுவு பெயர் வந்து மயிலை. அதே மாதிரி அடுத்து இலக்கண நெறி பிறழ்ந்து இசைந்து சிதைந்து வழங்கும் சொல். இலக்கண நெறி பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொல் என்ன அப்படின்னா குடந்தை. இப்போ இந்த ஆப்ஷன்ல வந்து அரும்பாக்கம் அந்த மாதிரி கேட்டிருந்தாலும் குடந்தை, அரும்பாக்கம் இந்த 2 ஆப்ஷன் ஏதாவது ஒன்று இருந்தாலும் அதுதான் ஆன்சர். இங்க குடந்தை இருக்குது. ஸோ இதுதான் இங்க விடை. அடுத்து கீழ்காணும் ஊர் பெயர்களில் தவறான மறுவூவை எழுதுக. அதாவது இங்க கொடுத்திருக்கிறதுல எது தவறானதா இருக்கு அப்படின்னு இப்ப நம்ம பார்க்கலாம். மன்னார்குடி இது சரி, அதனால இது கிடையாது. கோவை, கோயம்புத்தூர் இதுவுமே சரி, ஸோ இதுவுமே கிடையாது. அரிவை, அரியலூர் இதுவுமே சரி கிடையாது. கும்பை, கும்பகோணம் அப்படின்றது. ஸோ இதுதான் இங்க கரெக்டான விடை. ஸோ இந்த மாதிரி எல்லாமே அவங்க வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியும் கேட்கலாம். ப்ரீவியஸ் கொஷின்ஸ்ல இதுவுமே கேட்ட கொஷின்ஸ் தான். கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கண்டிப்பா கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்த எந்தெந்த ஊர் எப்படிலாம் இருக்குதுங்கிறது ஒரு வாட்டி நல்லா தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ இவ்வளவுதான் வந்து மறு ஊர் பெயரோடது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.